தமிழ்நாட்டில் ஞாயிறன்று 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. உள் மாவட்டங்களின் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. திருப்பூரில் 106.52 டிகிரி, தர்மபுரியில் 106.16 டிகிரி, வேலூரில் 105.98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டியது. திருத்தணியில் 105.08 டிகிரி, கரூர் பரமத்தியில் 104.36 டிகிரி, சேலத்தில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. சென்னை மீனம்பாக்கத்தில் 98 டிகிரியும், நுங்கம்பாக்கத்தில் 95.36 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. மே 1ஆம் தேதி வரை வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி முதல் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கக்கூடும் என்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட உள்ள ORS எனப்படும் உப்பு சர்க்கரை கரைசலை யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று பொது சுகாதார இயக்குனர் செல்வ விநாயகம் நியூஸ் 18ற்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். ORS அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் எங்களோட அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப சிறிய குழந்தைகள் எப்படியும் நாங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிறதால ரொம்ப சின்ன குழந்தைகள் PHCக்கு அனுப்பிடுவோம். மற்றபடி பெரியவர்கள் இது ஒரு ரீஹைட்ரேஷன் தான். அதாவது சால்ட் நம்ம வியர்வில் நிறைய லாஸ் ஆயிட்டதால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இதை கொடுக்கிறோம். கூடுதலா எடுத்துக்கிறதால ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதனிடையே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மே 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் வரலாற்றில் அதிகபட்சமாக உதகையில் 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. உதகையில் 1951ஆம் ஆண்டிலிருந்து வெப்பம் கணக்கிடப்படும் நிலையில் 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி 83.3 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதே அதிகபட்ச வெப்பநிலையாக இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் உதகையில் 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் வெப்பம் 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்திருப்பதும் இதுவே முதல் முறை.